ஹாய் விவர், ஹவு டு இம்பாக்ட் யூ டெய்லி லைஃப். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹவு டு இம்பாக்ட் யூ டெய்லி லைஃப். நம்ம எதை செஞ்சால் தான் ஒரு இம்பாக்ட் கொண்டு வர முடியும், நம்ம எப்படி நம்ம திங்க் பண்ணுறது பொறுத்து இருக்குது, நம்ம இப்படி சொல்கிறோன்னு பொறுத்து இருக்குன்னுவாங்க. பட் பேசிக் 3 கான்செப்ட் இருக்குது. நம்ம ஓகே இவ்வளோ தானே நம்ம செய்ய வேண்டியது, இம்பாக்ட் பண்ண டெய்லி இம்பாக்ட் மீன்ஸ் ஒரு டெய்லி இம்பாக்ட் தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கிங் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது டெய்லி இம்பாக்ட்னால தான். அவங்க செஞ்ச சின்ன சின்ன விஷயம் தான் நாளைக்கு அது பெரிய மலையாக தெரியும் பார்க்கும்போது. சரி, அந்த மாதிரி நம்ம டெய்லி இம்பாக்ட் எப்படி கொண்டு வரது, எது இம்பாக்ட் பண்ணணும், எப்படி இம்பாக்ட் நம்ம எப்படி அதோட ஃபுல் ஆர்கனைசேஷன் எப்படி நடக்குது சொல்கிற பாருங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் வைக்க நம்ம ஃபஸ்ட் பாயிண்டே போயிடலாம். திங்கிங். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம எதாவது இம்பாக்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட் நம்ம யோசிப்போம். இது மூலம் தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது, திங்கிங் மூலமாக தான். பட் நீங்கள் எதை யோசிக்கும்போது ஃபஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஓகே நம்ம எது செய்யலாம்னு சொல்லி திங்க் பண்ணுவீங்க. அதைப்படி நம்ம எதை செய்யலாம்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணி வைக்க நம்ம இது செய்யலாம், சில சும்மா இருக்கும். சும்மா இருந்தாவே நம்ம இதை செய்ய தோணும். பட் சும்மா இருக்கிறது ஒரு விஷயம் நல்லது தான், பட் கெட்டது சொல்கிற மாதிரி சும்மா இருந்து நம்ம பேடாக தூண்டுவோம். பட் கொஞ்சம் குட்டான தாட்ஸ் இருந்தால் நம்ம அதில் ஓகே நம்ம இதில் போய் சேரலாம், இதில் போய் நம்ம செய்யலாம்னு சொல்லி நம்ம திங்க் வரும். ஓகே தட் மீன்ஸ் அதான் திங்கிங். திங்கிங் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டெப் டு இம்பாக்ட் டெய்லி லைஃபுக்கு ஒரு திங்கிங் ஒரு மெயின் காரணம். ஓகே மெயின் பில்லர்ஸ் சொல்லலாம். திங்க் பண்ணுறதுனால லைஃப் கொஞ்சம் ஓகே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டாக்கிங். ஓகேவா, அடுத்தவங்ககிட்ட சொல்லுவோம். செகண்ட் ஸ்டெப் வந்து டாக்கிங் மீன்ஸ் நீங்கள் ஒருத்தர் சொல்லுவீங்க, நம்ம இன்னொருத்தர் சொல்லுவோம் ஓகே நம்ம இது செய்யலாம், இது செய்யலான்னு. பட் சில இன்ட்ரோவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து நம்ம சொல்லுவாங்க ஓகே நம்ம செய்யலான்னு. பட் இன்ட்ரோவர்ட்ஸ் ஓகே நம்ம செய்யலாம், ஓகே நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே நம்ம இது செய்யலாம்னு சொல்லி கன்ஃபார்ம் அவங்க பண்ணிவிட்டு ஓகே நம்ம இன்றைக்கி செய்யலாம் விஷயம் அப்படி தாட் வரும்போது ஓகே நம்ம இன்றைக்கி இந்த செய்யலாம், நம்ம எப்படி செய்யலாம் சொல்லி லைட்டாக பிளான் பண்ணுவோம். அது ப்ராக்ரஸ், அதுக்கு வந்து ப்ராக்ரஸ் நடக்கும். ஓகே நம்ம இம்பாக்ட் இப்படி தான் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களோட தாட்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஓகே இட்ஸ் குட் டு நம்ம இது செஞ்சால் ஓகே நம்ம இம்பாக்ட் நாளைக்கு இப்படி கிடைக்கும் திங்க் பண்ணுவாங்க. அடுத்து டாக்கிங், அடுத்து வந்து சொல்லுவாங்க எப்படி பிளான் டு ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க. அடுத்து லாஸ்ட் இந்த டிப், இது வந்து ரெண்டுமே கொஞ்சம் ரொம்ப ஈஸியான டிப்பாக இருக்கும். ஓகேவா, இதுதான் ரொம்ப கஷ்டமான டிப்பு. லாஸ்ட் டிப்ஸ் வந்து டூயிங் கிடையாது. டூயிங் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ரெண்டு கூட நம்ம டெய்லி பண்ணணும். பட் டெய்லி யோசிக்க நம்ம கடைசியில் அது பண்ணுறோமா, ஜஸ்ட் டூயிங் தட் நம்ம அது ரொம்ப பார்க்கணும். ஓகே நம்ம ஓகே உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி தூங்க போகிறோம். ஓகேவா, நம்ம ஒரு 12 மணிக்கு தூங்குறோன்னா நம்ம யோசிப்போம், திங்க் பண்ணுவோம். ஓகே நம்ம அம்மாட்ட சொல்லுவோம் காலை 5 மணிக்கு எழுந்து காட்டுறேன்னு சொல்லுவீங்க. பட் நம்ம அடுத்த காலை எழுந்து 7 மணியாக இருக்கும். பட் அந்த செய்கிற விஷயம் ரொம்ப டஃப் எப்பவுமே இருக்கிறதுல. அது செய்கிறது நீங்கள் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும், அந்த ப்ராக்ரஸ் நடந்து ஈஸியாகவே ஒரு பிளான் பண்ணி ப்ராக்ரஸ் நடக்கும்போது ஓகே உங்களுக்கு கிளாரிஃபை கிடைக்கும். இது பண்ணால் இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு தாட்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே நம்ம அப்போ இது ஈஸியாக தான் எனக்கு டூயிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி தானே சொல்லி உங்கள் லைஃப்பில் தாட்ஸ் கிரியேட் ஆகும்போது தான் அவ்வளோதானே நம்ம திங்க் பண்ணது நம்ம அடுத்த சொல்கிறது நம்ம செய்கிறோம். ஜஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள், நம்ம செய்ய போகிறோம் அந்த விஷயத்த. எல்லாருமே செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி இப்படியே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் டூயிங் வாட் எவர் யூ டேக் ஜஸ்ட் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த என்ன விஷயம் செய்யணும் நினைக்க அதை செய்யுங்க. எப்பவுமே தள்ளி போடாதீங்க. ஓகே இந்த பொருள் நம்மகிட்ட இல்லை சொல்லி தள்ளி போடாதீங்க. ஜஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன பேலன்ஸ்டாக சின்ன பொருள் இருந்தாலும் வச்சு செய்யுங்க. ஓகே எது எக்ஸாம்பிள் ஓகே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட அந்த டைம் உங்களுக்கு எந்த புக்ஸ் எதுவும் கையில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுங்க. டூயிங் ஸ்டார்டிங் லிட்டில் பிட் டு அப்பன் டு பிகெஸ்ட் அப்படி சொல்கிறவங்க சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக அது ஃபியூச்சரில் இல்லைனா கூட 6 months 3 months 2 months 1 weekலேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் பார்ப்பீங்க. சின்ன விஷயம் தான் எப்பவுமே பெரிய விஷயம் உண்டாக்குமே. சின்னதாக இருந்தால் பெருசு வரும், பெருசு தான் சின்ன எப்பவுமே வராது. ஃபஸ்ட்டு அதை கிளியரிஃபை பண்ணிக்கோங்க. இது 3 விஷயம் தான் இம்பாக்ட் ஒரு டெய்லி லைஃப் கொண்டு வரதுக்கு காரணமே. இம்பாக்ட் நம்ம எல்லாமே இம்பாக்ட் பண்ண தான் உங்களுக்கு ஃபியூச்சரே உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம எதுவும் யோசிச்சுட்டே நம்ம விட்டுறக்கூடாது லைஃப்பில் எப்பவுமே. எதுவுமே ஃபஸ்ட்டு நல்லா நான் வச்சுக்கோங்க. யோசிக்கிறவங்க நிறைய பேர் அப்படியே யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஜஸ்ட் செய்யுங்க. யார் என்ன சொல்ல கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் டூயிங் தட் டே.